திருச்சி மாண்புமிகு ஒருத்தரை டார்கெட் செய்ய முன்னாள் காக்கிச்சட்டை ஒருத்தரை களமிறக்கி இருக்காரா இபிஎஸ். திருச்சி பாராளுமன்ற தொகுதியில அதிமுக சார்பா சீட் கேட்கிற ரேஸ்ல இருக்கிறவங்கள ஜெயம் கே ஸ்ரீதரும் ஒருத்தர். திருச்சியில உளவு பிரிவு எஸ்ஐயா வேலை பார்த்துட்டு வந்தவர். இபிஎஸோட தீவிர விசுவாசி. ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தப்ப அவரை வாழ்த்தி காவல்துறையா இருந்தப்பவே கட் அவுட் வச்சு சர்ச்சையில சிக்கனவர். அதுக்கப்புறம் துறை சார்ந்த நடவடிக்கைக்கு முன்னாடியே தானே வாலண்டியரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்தாரு. ஸ்ரீரங்கம் தொகுதியில ஜெயலலிதா போட்டியிட்டப்ப அவருக்காக களத்துல இறங்கி தேர்தல் பணி செஞ்சவர் இவர். இப்ப திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட இலக்கிய அணி செயலாளராக இருக்கக்கூடிய ஸ்ரீதருக்கு உள்ளூர் உளவு பிரிவு வட்டாரத்திலையும் அதிமுக ஆதரவு, போலீசார் மத்தியிலையும் நல்ல அறிமுகம் உண்டு. இத மனசுல வச்சு எடப்பாடி பழனிசாமி அவரோட சேலம் வீட்டுக்கு ஸ்ரீதரை கூப்பிட்டு புதுசா அசைன்மெண்ட் ஒன்ன கொடுத்திருக்கிறதா செய்தி. சேலம் மாவட்ட பொறுப்பு அமைச்சரா நேரு தான் இருக்காரு. தேர்தல்ல நேருவோட மல்லு கட்டி சேலத்தை ஜெயிக்க திருச்சி மாவட்டத்துல நேரு அப்புறம் அவரோட குடும்பத்தினர் மீதான புகார் பட்டியலை ரகசியமா தயார் செய்யற பணியில இறங்கி இருக்கிறாரா ஸ்ரீதர். அநேகமா தேர்தல் நேரத்துல சேலத்துல நேருவை விமர்சிக்க இபிஎஸ்க்கு இந்த தகவல் உதவும்னு சொல்லப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.